அருமையான தேவனுடைய ஊழியர்களே, மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு சபையை நீ ஸ்தாபிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக மனதிலே கொள்ள வேண்டிய காரியம், நன்றாக வேதத்தை கற்ற தரிசனமுள்ள ஒரு போதகர் வேண்டும். இரண்டாவதாக, சபையை கட்டுவதற்கு நல்ல ஒரு இடம் வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்வதற்கும் பாதை வசதிகள், எலக்ட்ரிசிட்டி, அதே போல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் பக்கத்தில் உங்களுடைய ஊழியங்களுக்கு யாரும் அந்த இடத்துல வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்காதபடி அப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் செலக்ட் பண்ணணும். விசேஷமாக மற்ற திருச்சபை பக்கத்தில் இன்னொரு திருச்சபைக்கு எதிராக நீங்கள் சபையை போட்டிக்கு கட்டக்கூடாது, பக்கத்தில் கட்டக்கூடாது. அது மிக மிக முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருச்சபை, அதாவது அடுத்த திருச்சபையினுடைய ஆத்துமாக்களை திருடக்கூடாது. மிக முக்கியம். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் நீங்கள் மற்ற திருச்சபையில் ஆத்துமாக்களை திருடி நீங்கள் சபையை கட்டக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர் 15வது அதிகாரம் 21, நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறான். புரியுங்களா? அடுத்தவங்க ஆத்துமாக்களை வச்சு நீங்கள் சபையை கட்டாதீங்க. அதற்கு நீங்கள் சபையை ஆரம்பிக்காமல் இருந்தாலே போதும். ஏன்னா அநேக ஊழியர்களுடைய வேதனை மனதில் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு அவர் எவ்வளவாக புறஜாதி மதத்திலிருந்து அவர்களை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கு எவ்வளவு நேரங்கள் எடுத்து அவர்களுக்காக செலவழித்து ஜெபித்து கர்த்தருக்குள் கொண்டு வந்து வளர்ந்து வருகின்ற பொழுது, நீங்கள் சபையை கட்டுவதற்காக அந்த ஆத்துமாவை என்ன செய்கிறீங்க? என்னிடத்தில் வா, நான் உனக்கு ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன், ஆராதனை நடத்துவதற்கு கொடுக்குறேன், நீ என்னோட டீக்கனாரு, தலைவராயிரு, ஆசை காட்டி உனக்கு சாப்பிட இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், தங்குவதற்கு இங்கே படுத்துக்கலான்ட்டு கூப்பிட்டு ஒரு சபையை உடைத்து உன்னுடைய சபையை நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள். இது மிக மிக கொடுமையான ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம். ஏனென்றால் நான் இந்த ஊழியத்தில் இதை அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, எனக்கு தெரிந்து ஊழியத்திலே கண்களிலே கண்ட காரியம். இந்திய தேசத்திலிருந்து ஒரு போதகர் மலேசியா தேசத்துக்கு வருவார், அடிக்கடி ஒரு சபைக்கு செல்வார். அந்த சபை அவருக்கு அந்த போதகர் சரியாக அவரை அவர் விரும்பின காரியத்தை அங்கே செய்யாததுனால அவர் என்ன செய்தார்? ஒரு 150 விசுவாசிகள் அந்த திருச்சபையை அப்படியாக சபையில் உள்ள ஒரு லீடர்கிட்ட உனக்கு அழைப்பு இருக்குது, உனக்கு நீ பாஸ்டர் அழைப்பு இருக்கு என்று சொல்லி இந்த சபைக்கு எதிராகவே இடத்தை வாங்கி நான் உன்னை ஆர்டினேஷன் பண்ணுகிறேன்னு சொல்லி 75 ஆத்மாக்களை பிரித்து கொண்டு போய் சபையை அங்கே ஆரம்பித்த பொழுது, இங்கே அந்த போதகர் இங்கே இந்தியாவில் வந்தவர் தங்கி அந்த சபையை ஆரம்பித்து அவர் உதவி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்திய தேசத்திலே அவருடைய குடும்பம் உடைந்து போய்விட்டது. மனைவி இன்னொருவருடன் ஓடி போய்விட்டார். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம்! ஒரு ஊழியன் எவ்வளவாக மனம் வருந்தி இருப்பார். அதனாலே அருமையான தேவனுடைய ஊழியர்களை திருடாதீங்க. அடுத்த திருச்சபையின் ஆத்துமாக்களை திருடாதீங்க. அநேக போதகர்களுடைய வேதனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஆத்துமாதம் செய்து ஊழியத்தை நீங்கள் ஸ்தாபிங்க. புரியுங்களா? ஆலயம் கட்டுகின்ற பொழுது அடுத்தவர்களுடைய ஆத்துமாக்களை திருடாதே. அது மிக மிக கொடுமையான காரியம், வேதனையான ஒரு காரியம். புரியுங்களா? அதனுடைய விபரீதங்கள் கஷ்டமாக உங்களுக்கு இருக்கும். அதனால தான் பவுல் சொன்னது போல அடுத்தவருடைய அஸ்திபாரத்தில் கட்டப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றும் திருச்சபைக்கு தேவையான இடத்திற்கு தக்க அவங்களுடைய கட்டடத்தினுடைய அளவுகள் இருக்கணும். விரலுக்கேற்ற வீக்கத்தை போல அந்த கிராமத்தில் ஒரு 100 பேர் இருக்கான அது தக்கன திருச்சபையினுடைய நீ நிலத்தையும் இடத்தை வாங்கி கட்டணும். பெரிய இடத்தை கட்டி அதற்கு பொருளாதாரம் பற்றவில்லை என்றால் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும், கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால பொருளாதாரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு அதற்கேற்ற சூழ்நிலை உருவாக்கி விட்டு ஆலயத்தை கட்டினீர்கள் என்றால் இலவாக முடிக்க முடியும். அதனால நல்ல விசுவாசிகளை கற்றும் போதகர் நன்றாக வேதத்தை படித்து ஒரு வேதாம் கல்லூரியில் படித்து தேறினவராக இருக்கணும். வேதாம் கல்லூரியில் படிக்க தேராமல் இல்லை என்றால் நீங்கள் அந்த விசுவாசிகளை எப்படி வேதத்தில் நீங்கள் நடத்த முடியும்? இதெல்லாம் மிக மிக முக்கியம். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை நீங்கள் ஸ்தாபிக்கின்ற பொழுது முதலாவது தரிசனம், வேதத்தை கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்றாவது மற்ற சபையினுடைய ஆத்துமாக்களை திருடக்கூடாது. ஏன்னா மற்ற சபைக்கு எதிராக நீங்கள் ஆலயத்தை கட்ட கூடாது. நான்காவது தரிசனத்தோடு கூட நன்றாக உழைத்து சபையை நீங்க கட்டினீங்கன்னா ஒரு ஹெல்த்தி சர்ச்சாக உங்கள் சபை வளரும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.